ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோடைக்காலம் வந்துடுச்சு. கோடைக்காலத்துக்கு தான் நுங்கு தான் ஃபேமஸ். நுங்கு வெட்டுறோம். நுங்கு வெட்டுறது எப்படி நம்ம வெட்டுறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் வெட்டிருக்க நுங்கு காட்டும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நுங்கு வெட்டுறது எப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். இந்த பை மோட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், மளிகை பொருட்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை ஐட்டமும் இந்த பை மோட்டில் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? நமக்கு தேவையான இது வந்து இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம்ம அதில் போய்ட்டு வாங்கிட்டு இருக்கோம்னா, அதோட இந்த பை மோட் ஆப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நமக்கு எல்லா பொருளும் கிடைக்கிது. ஓகேவா? அந்த மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த பை மோட் ஷாப்பிங்கில் ரொம்ப 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 கம்மியாக நமக்கு விலை குறைவாக எல்லா பொருளும் கிடைக்கிது. அதனால் அது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். அது பார்த்தோன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு, ஆப்பிள் மொபைலுக்கு தனி ஸ்டோர் அப்ளிகேஷனும் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் தனி அப்ளிகேஷனும் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பை மோட் ஷாப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நுங்கு வெற்றி ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு விலை 2 விலை வெட்டி இருக்கும். இப்போ எப்படி பாருங்கள், கரெக்டாக இது மூங்கல் ஓகே அவ்வளோ அதுக்காக தகுந்த மாதிரி நம்ம வெட்டிருக்கோம். சுற்றி வெறும் பனைமரமாக தான் இருக்குது. சுற்றி பார்த்தா காட்டில் பனைமரம் தான் அதிகமாக இருக்குது. சின்ன ஒரு இடம் தான். இன்னும் இதுக்கு பின்னாடி எல்லாம் அதிகமாக பனைமரம் இருக்குது. இந்த ஒரு பனைமரத்தில் எப்படி இருக்கிறதுன்னு எடுத்துட்டேன். இப்போ வந்து சரி வீடியோ எடுப்பேன், எடுத்துருக்கேன். இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ மேலேருந்து விழுந்திருக்கு, 1 2 அப்படி விழுந்து செதறி இருக்குது. இதே போல் நாங்கள் இருக்குது. இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பனஞ்செடிங்க ஏற்கனவே விழுந்து பழம் பழுத்து விழுந்து முளைச்சி செடிங்க. ஓகேவா? அதனால் கடினம்னா பனங்கிழங்கு இருக்கும். கொஞ்சம் முத்தனமாக இருக்கும். அதனால் இது பண்ண மாட்டாங்க. ஜோடியாக நோண்டி எடுத்தால் தான் இது சில வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பனைமரமும் ஆகும். இதுதான் இப்போ பாருங்கள், நம்ம நுங்கு எப்படி இல்லை அறுக்கணும்னு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு தெரியுதுங்களா? உள்ள நுங்கு இந்த மூங்கில் வந்து கத்தி ஓலாவை போட்டு கட்டி வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஒரு லென்த் இந்த பனைமரத்து லென்த்துக்கு ஒரு மூங்கில் ரெடி பண்ணிவிட்டு அதில் எப்படி அறுக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். கரெக்டாக அந்த நுங்கோட குலைக்கு கரெக்டாக அறுவல் போட்டு வச்சுருக்கு. அதை பிடிச்சி ஒரு இழுத்தீங்கன்னா அந்த குலை அப்படியே அறந்து கீழே விழுந்துடும். இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே அப்படி விழுந்தது தான் இதெல்லாம். என்ன ரொம்ப மரம் ஏறி வெட்டணும்னு அவசியம் கிடையாது. அந்த லென்த்து ஓரளவுக்கு இருக்க மூங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அது பிடிச்சி ஒரே ஒரு இழுத்தா போதும். ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்கும். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பிடிச்சி ஒரு இழுத்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துடும். அதிக சிரமம்லாம் கிடையாது இல்லை. இப்போ நம்ம எப்படி இழுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ இது பார்க்குறேன். சும்மா லைட்டாக தான் இழுச்சு பாருங்கள். விழுந்தோடனே அப்படியே செதறிட்டு போட்டு பாருங்கள் லைட்லேருந்து. நீங்கள் வாங்க அடுத்த கோல் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்படி பார்த்து இது எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு. மூங்கல் வெயிட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆள் தூக்கம் இது பண்ணிவிட்டு, ஏன்னா அவ்வளோ ரொம்ப பணமாக தைட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் மூங்கில் இது பண்ணிவிட்டு இது பண்ணால் கொஞ்சம் இதெல்லாம் தெரியுதுங்களாங்க. அடுத்தக்குள்ளே அழகாக தெரியுது. ஒரே ஒரு இல்லை தான் சதுக்கம் வந்துடும் கீழே. அது இழுக்க பாதி அடர்ந்துருச்சு. அதனால் கீழே மட்டும் ஒரே ஒரு குலை. இருந்தாலும் தென்னை மரத்துலாம் பார்த்தோன்னா ஒரு குலை தான் இருக்கும். 10 கிலோ நான் நுங்குலேருந்து ஒரே கொல்லியில் ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா 4 குலை 5 குலை அது மாதிரிலாம் வரும். அதனால் ஒன்று வந்து சீக்கிரம் வரும், லேட்டாக வரும். அதனால் இலசு இருக்கும், மட்டும் இருக்கும். நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துட்டு அந்த சிங்கிள் கோழியை மட்டும் நம்ம அறுத்து எடுக்கணும். ஓகேவா? அதனால் லைட்டாக இருந்தாலும் கீழே இதாகிடும். எந்த கோழியில் நம்ம போட்டிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால் கரெக்டான நீங்கள் பார்த்து நம்ம அறுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை.
அதில் இப்போ பக்கத்தில் இன்னொரு குலை இருக்குது. இங்கே அதே நம்ம இருக்கிறோம். இந்த மரத்தை வந்து பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பாருங்கள் விழுந்துருச்சு. அதனால் வெறும் கீழே இருந்து இன்னும் அந்த பனை ஓலை மட்டை அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது முடியுமா அதை பண்ணுங்க. இது எலசு, இது ஒரு மீடியம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா ரகமும் இருக்குது. இது வெட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகேன்ற லெவலில் இருக்குது, நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல இதை வெட்டி பார்ப்போம். இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப எலசாக இருக்கா இல்லை நம்ம கடையில் விற்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வெட்டி பார்ப்போம். பக்கம் எதுவும் கட்டாக இல்லை, அதனால தான் கையிலே வெட்டிகிட்ருக்கோம். கொஞ்சம் சில்பானாலும் கத்தி கைக்கு தான் வரும். அதுதான் அப்படியே வெட்டிகிட்ருக்கோம். இது அதுக்கு தகுந்த கத்தி கிடையாது. இந்த கத்தி பார்த்தோன்னா வெறும் ஆட்டுக்கு தலை வெட்டுறதுக்கு எதனா இது இழுக்க மட்டும்தான் யூஸ் ஆகும். இது வெட்டுறதுக்கான கத்தி கிடையாது. ஏன்னா அது வெட்டும்போது பாருங்கள் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அந்த நுனி பகுதி இருக்குவா கத்தியோட, அது நம்ம ரொம்ப க்ளோஸாக வெட்டுச்சுன்னா அந்த விரலுக்கு வந்து அடிச்சிருச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ரொம்ப கைக்கு விரல ஒரு பக்கத்தில் இருக்குது. நாங்கள் கீழே வச்சு வெட்டலாம், வெட்டி பார்க்கலாம். ஒரு கட்டை அதுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு துண்டு இருந்துச்சுன்னா அது மாதிரி வெட்டினாங்க. அதை பாருங்கள் சிற்றுண்டு. இந்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம சேல் கடையிலலாம் விற்கிறாங்களே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எலசா இல்லாமல். மிச்சம் அதுக்கு கீழே இதுக்குள்ள கொஞ்சம் இன்னும் சின்ன இதாக இருக்குது பாருங்கள் காலுக்கிட்ட, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எலசா இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக அப்படியே இது பண்ணி இளநீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எந்த நுங்கு இதுக்கும் இது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி. அதே பாருங்கள் வெட்டி இருக்கும். அந்த கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். அது சிம்பிள் தான். தெரிஞ்சவங்க இது ஈஸியாக வெட்டிடுவாங்க, தெரியாதவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இளநீ ஈஸியாக ஒரே இதில் இருந்தால் வெட்டிக்கலாம். ஓகே, இது அப்படி கிடையாது. இளநியோடு இது கொஞ்சம் வேலை அதிகம். பாருங்கள், அதான் இப்போ எடுத்து அதுக்குள்ள 3 பண்ணை எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி கடையில் சேல் பண்ணுறாங்களா சேம் அதே மாதிரி தான். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.